இப்போ வந்து வித் பேராமீட்டர்ஸ் வித் ரிட்டர்ன் டைப் உடைய செகண்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் த நம்பர். இப்போ நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பர் வந்து ரிவர்ஸ் பண்ணுது 1 2 3 4 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தா அந்த நம்பர் 4 3 2 1 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணி அவுட்புட்டில் வந்து ஷோ பண்ணும். ஓகேவா? இப்படி தான் வந்து நம்மளுடைய அவுட்புட் வந்து இதுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 3 2 1 அப்படின்னு இருக்கணும். இதோட இன்புட். ஓகேவா? இதோட இன்புட் அப்படிங்கிறது வந்து என்ன கொடுத்துருப்போம் 1 2 3 4 அப்படின்னு கொடுத்தா அதோட அவுட்புட் வந்து நமக்கு வந்து என்னவா இருக்கணும்னா இந்த மாதிரி வந்து ஷோ ஆகணும். இதை தான் வந்து ரிவர்ஸ் த நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் த நம்பர். ஸோ இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நியூ ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் 13. ரிவர்ஸ் த நம்பரை வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு ரிட்டர்ன் டைப், ஒரு நம்பர் தான் கொடுக்க போகிறோம், அதனால அதை வந்து இன்ட்டுனே வந்து கொடுத்துக்கலாம். இன்ட்டுன்றது வந்து ரிட்டர்ன் டைப். தென் மெத்தடோட நேம் வந்து ரிவர்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து கொடுத்துக்கிறோம். தென் உள்ள வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் ரிவர்ஸ்க்குள்ள வந்து ஒரு கண்டிஷன் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? என்ன கண்டிஷன் அப்படின்னா இஃப் நம்ம நம்பர் இதில் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறோம், இன்ட்டு நம்பர் ஒரு பேராமீட்டர் வந்து கொடுக்குறோம். இந்த நம்பர் வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் 0 அப்படின்றத வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? நம்ம கொடுக்குற நம்பர் வந்து வெறும் ஜீரோவாக இருந்துச்சு, நான் கொடுக்குற நம்பர் வந்து இப்போ ஜீரோவாக இருந்துச்சுன்னா நமக்கு அது ஜீரோன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஓகேவா? அதர்வைஸ் எல்ஸில் வந்து ஒயில் லூப்பை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஒயில் கண்டிஷனில் வந்து இந்த நம்பர் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் எல்ஸ்குள்ளே வரணும். ஓகேவா? இந்த நம்பர் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த எல்ஸ் பார்ட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் ரிட்டர்ன் ஜீரோன்னு கொடுத்துட்டு போயிடலாம் டேரெக்டாக. இப்போது நம்பர்ன்றது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஜஸ்ட்டு இங்கே ஒரு இன்ட்டு ரிவர்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுக்கு ஜீரோன்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணிடுங்க. ஓகேவா? என்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணியாச்சு. இப்போது ரிவர்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? 0 அப்படின்னு இருக்குது. 0 + 0 × 10. ஓகேவா? 0 × 10, 10ஓட 0ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலுமே அது வந்து 0 தான். ப்ளஸ் இங்கே வந்து நம்பர் மாடுலோ ஆஃப் 10. ஓகேவா? நம்பர் மாடுலோ ஆஃப் 10 அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து கெட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து லாஸ்ட் டிஜிட்டை வந்து கெட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட்டை வந்து கெட் பண்ணுறோமா? இப்போது நம்பர் டிவைடட் பை ஈக்குவல் டு 10 அப்படின்றத வந்து கொடுத்தோன்னா அது வந்து லாஸ்ட் டிஜிட்டை வந்து ரிமூவ் பண்ணிடும். லாஸ்ட் டிஜிட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இது வந்து என்ன பண்ணுதுன்னா லாஸ்ட் டிஜிட்டை வந்து ரிமூவ் பண்ணி மீதி இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்பரில் வந்து ஸ்டோர் பண்ணி அகைன் ஒயில் லூப்புக்குள்ளே போகும். நம்பர் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். தென் ரிவர்ஸில் வந்து ப்ரீவியஸாக என்ன நம்பர் வந்துச்சு அந்த நம்பர் இன்ட்டு 10 ப்ளஸ் நம்மளோட லாஸ்ட் டிஜிட். ஓகேவா? அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டை தான் வந்து இந்த நம் மாடியூலோ 10 அப்படின்ற ரிமைண்டர் தானே கொடுக்கும். ஸோ லாஸ்ட் டிஜிட்டை தான் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. ஓகேவா? தென் இது எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். நமக்கு வந்து ரிட்டர்ன் ரிவர்ஸ் அப்படிங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ணணும்.
ரிட்டர்ன் ரிவர்ஸ் அப்படிங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணுறேன். எப்படின்னா எக்ஸாம்பிள் 13 ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ 13 கொடுத்துட்டு தென் ஆப்ஜெக்ட் டாட் ரிவர்ஸில் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன் 34 அப்படின்ற சேம் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். கிளாஸ் நேம் 13 கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நியூ கிளாஸ் நேம் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு இது வந்து ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ வந்து நம்ம அந்த வேல்யூ வந்து ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் டாட் ரிவர்ஸ் உடைய உள்ள என்ன அவுட்புட்னா 1 2 3 4 அப்படின்றது வந்து நம்ம இன்புட்டாக வந்து கொடுக்குறோம். நமக்கான அவுட்புட் வந்து 4 3 2 1 அப்படின்றது வரணும். ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு ரிசல்ட் அப்படின்றத வந்து போட்டோம் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் ரிசல்ட் அப்படின்றத வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான். ஓகேவா? ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ரன் பண்ணுறோம். ரன் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் 4 3 2 1 வரணும். ஸோ 4 3 2 1 வந்துருச்சு. சேம் இதே மாதிரி நம்ம வேற கூட வந்து கிரியேட் பண்ணலாம். 9 8 7 6 5 அப்படின்றத வந்து கொடுக்குறேன். வந்து 5 6 7 8 9 அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு ரிவர்ஸ் பண்ணணும். 5 6 7 8 9 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா?